கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. இப்படி ஒரு நம்ம தமிழ் பழமொழி, பிரபலமான பழமொழி. இதுக்கு நிகழ்கால உதாரணம் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த பழமொழியோட அர்த்தம் என்னென்னா, ஒன்றுக்கு ஒன்று எதிரான முரண்பாடான விஷயங்களுக்கு ஒரே நேரத்தில் ஆசைப்படுறது. ஆக்சுவல் பழமொழியோட அர்த்தம் வந்து, கூழ் பழைய காலத்தில் குடிக்கும்போது மீசையெல்லாம் கொஞ்சம் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் கூழ் குடிக்கிறவர், அவருக்கு கூழையும் குடிக்கணும்னு ஆசைப்படுவார், மீசையிலையும் ஒட்டவே கூடாது அப்படின்னு நினைப்பார். இதுதான் வந்து அந்த பழமொழியோட அர்த்தம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வருவோம். மிஸ்டர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் நோபல் பரிசு வாங்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அமைதிக்கான நோபல் பரிசும் வேணுமா. ஆனால் அக்கம் பக்கத்தில் ஏதாவது நாடு எண்ணெய் வளத்தோடு இருந்துச்சுன்னா அதை வளைச்சி போடுற ஆசையும் இருக்குது. அந்தந்த நாடுகளோட அமைதியை கிடைக்கிறது, அப்புறம் வரி விதித்து உலக நாடுகள் எல்லாத்தோட அமைதியும் கெடுக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு, அப்பப்போ எனக்கு இன்னும் நோபல் பரிசு வழங்கலை அப்படின்னு குரல் கொடுத்துட்டே இருக்கார். இப்போது இது வந்து 2 எதிர் அமைதிக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டே அமைதிக்கான நோபல் பரிசும் ஆசைப்படுறது 2 முரண்பாடான விஷயம். ஸோ ஒரே நேரத்தில் அவர் ட்ரம்ப் ஆசைப்படுறாரு. இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி நம்மளுக்கு பழமொழிக்கு ஏற்ற பொருத்தமான உதாரணம் ட்ரம்ப்போட நடவடிக்கைகள் அண்ட் ஆசைகள். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அமைதிக்கான நோபல் பரிசு நம்ம மகாத்மாவுக்கு இன்னும் கொடுக்கலைங்கிறது ஒரு தகவல். ஆக்சுவலாக மகாத்மாவுக்கு இந்த அவார்டெல்லாம் கொடுத்து அவரை உயர்த்தணும்னு அவசியம் இல்லை. அவர் அவார்டுகளுக்கு அப்பாற்பட்டவர். இருந்தாலும் இந்த செய்தி சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. நோபல் பரிசு வழங்கப்படவில்லை நம்ம மகாத்மாவுக்கு.